அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் பெரியாரை பிழையாமை என்கிற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல். எம்மை அறிந்திலிர் எம்போல்வார் இல்லென்று தம்மைத்தாம் கொள்வது கோளன்று தம்மை அரியரா நோக்கி அறனறியும் சான்றோர் பெரியரா கொள்வது கோள். நாலடியார் பெரியாரை பிழையாமை எது பெருமை என்று மிக அழகாக இந்த பாடலில் நமக்கு நாலடியார் எடுத்து சொல்லுகிறது. எது நமக்கு பெருமையா? ஒருத்தர் சொல்கிறாரு, எம் சிறப்பை நீர் அறிய மாட்டீர், எம் சிறப்பை பற்றி நீர் அறிய மாட்டீர், எம்மை ஒத்தவர் இங்கு யாரும் இல்லை என்று தம்மை தாமே உயர்த்தி கொள்வது பெருமை ஆகாது. தன்னை பற்றி தானே சொல்லிக்கிறது. என்னை பற்றி உனக்கு தெரியாதுப்பா, என்னை போல் இங்கே ஒருத்தன் கிடையாதுப்பா அந்த ஊரில், அது பெருமையாகாது. எம் சிறப்பை நீர் அறிய மாட்டீர், எம்மை ஒத்தவர் எம்மை போன்றவர் இங்கு யாரும் இல்லை என்று சொல்லுவது பெருமை ஆகாது. பெருமை ஆகாது. அப்போ எது பெருமையா? அறநெறி உணர்ந்த பெரியோர் தம்மை சிறந்தவராக நினைத்து இவர்தாம் பெரியார் என்று மதிக்க செய்து கொள்வதே பெருமை. வேற அறிஞர்கள் சொல்லணுமா, சான்றோர்கள் சொல்லணுமா, டேடா இவன் தான் ரொம்ப சிறந்தவன் முதல்ல மனசில் நினைக்கணுமா, டேடா எவ்வளோ சிறந்தவனாக இருக்கானப்பா என்று அறநெறி உணர்ந்த சான்றோர் தம்மை சிறந்தவராக நினைத்து முதல்ல நினைக்கணுமா. அப்புறம் இவர்தான் பெரியார் என்று சொல்லுமாறு தம்மை மதிக்க செய்து கொள்வதே பெருமை. அப்படி உன்னை நீ உயர்த்திக்கணும், அதனால் பெருமை வரணும். அவன் சொல்லணும், யார்? அறிஞர்கள் சொல்லணும். அப்போது தம்மைத்தாமே உயர்த்தி கொள்வது பெருமையாகாது. பிறர் அறிஞர்கள் நம்மை உயர்த்த வேண்டும், அதான் பெருமையை தரும். அவன் உயர்த்தனா நீ முதல்ல நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். உன் செயல்பாட்டினை வைத்து தான் அவன் சொல்லணும், நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்போது பெரியோரால் மதிக்கப்படுவது பெருமை. பெரியோரால் மதிக்கப்படுவது பெருமை. தற்புகழ்ச்சி பெருமை ஆகாது. நம்ம நாமே பெரியாள்னு சொல்லிக்க கூடாது. சான்றோர் பெருமக்களே, தென்கட்சி சாமிநாதன்கிட்ட ஒருத்தர் வந்தவர் சொன்னார், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னார். அப்போ தென்கட்சி அமைதியாக சொன்னார், அப்போது 2 நாற்காலி போட சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.